இந்த மேடையில் இன்று ஒரு எச்சரிக்கை விடுக்கிறேன். அதிமுகவை இந்த 4 தொகுதியில் இல்ல, கள்ளக்குறிச்சி தொகுதியில கண்டிப்பா நிச்சயம் தோற்கடிக்கிறோம். நீ யார வேணாலும் கேண்டிடேட்டா போடும், யார வேண்டுமானாலும் போடட்டும், என் தலைவர் யார வேணாலும் அறிவிக்கிட்டோம். வசந்த கார்த்திக் ரிஷிவந்திய முக்கியம் அல்ல, வேற எந்த கட்சியும் முக்கியம் அல்ல. கள்ளக்குறிச்சி தொகுதி தான். கள்ளக்குறிச்சி தொகுதியில் நான் வெற்றி பெற வேண்டும். மாவட்ட செயலர் இல்லையா? மாவட்ட செயலர் இல்ல. நீ மேடையில் பேசுன, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுன. நான் பேசலாம் விரும்பவே இல்லை. உன்னோட பேசினா நீயும் நானும் சமமாகி விடுவோம். வாய்க்கு வந்ததெல்லாம் யார் யாரோ பேசினாங்க, பேர் கூட எனக்கு தெரியல. வாயில வந்ததெல்லாம் பாதி பேர் குடிபோதையில பேசுறான். நீ என்ன வேணாலும் பேசு. உனக்கு நாங்கள் கொடுக்கின்ற ஒரே ஒரு பாடம், நடைபெறுகின்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்றது என்கின்ற அந்த செய்தி தான் உனக்கு நான் கொடுக்கிற பதிலடி. ஏன்னா நீ நாங்கள் பேசினா சமமாயிடும். இதுக்கு எனக்கு நல்ல அவமானங்கள்லாம் சொல்ல தெரியும், சொல்ல நான் விரும்பவில்லை. ஆகவே வருகின்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் 10 ஆண்டு கால 5 ஆண்டு கால ஆட்சியில், கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் இந்த தொகுதியில் நீங்கள் செய்ததை விட 200 மடங்கு 5 ஆண்டு காலத்தில் திராவிட மாடல் ஆட்சியை நாங்கள் செய்திருக்கின்றோம். அதற்கு நீ எந்த கிராமத்துக்கு போனாலும் சரி, ஒவ்வொரு ஊராட்சி முதல் கொண்டு நகராட்சி வரை அத்தனை திட்டங்களையும் செய்து முடித்திருக்கின்றோம். கள்ளக்குறிச்சியிலே பாதாள சாக்கடை திட்டம், அதே போல் சாலை வசதி, நீங்க இப்படி ஒவ்வொரு ஊராட்சியிலும் ஒவ்வொரு பகுதியிலும் எடுத்துக்கொண்டால் அத்தனை திட்டங்களையும் நாங்கள் செய்திருக்கின்றோம். மேடையில் பேசிய ஜாம்பவான்களுக்கு நாங்கள் கொடுக்கின்ற பதிலடி, வந்திருக்கின்ற அன்பு சொந்தங்களே, அவர்கள் பேசியது வசந்த கார்த்தி இல்ல, திமுக குடும்பங்களை, திமுகவை. அப்ப நம்ம அவங்களை விடலாமா? மானம் ரோசம் உள்ள திமுக வீட்டுக்கு விட்டுறாம முன்னாடி நீ வா, ஓட்டு கேட்க வா. அம்பேத்கர் சிலையை மறுத்து எத்தனை ஊர்ல உள்ள விடுறாங்கிறத நாங்கள் பார்க்கத்தான் போகிறோம். ஆகவே வருகின்ற தேர்தலில் 234 தொகுதியில் 200 தொகுதியில் வெற்றி பெறுவோம் என்று தலைவர் சொல்கின்றார். அதிலே ஒரு புடிமன் அதிகமாக சொல்கின்றேன். முதலமைச்சர் தொகுதியை விட தாண்டி கள்ளக்குறிச்சி தொகுதி வெற்றி பெற வேண்டும் என்கின்ற அளவிற்கு நாம் வெறித்தனமாக உழைக்க வேண்டும். ஏனென்றால் இயக்கத்திற்கும் தலைவருக்கும் நாம் செய்கின்ற நன்றி கடனும் அதனால்தான் இருக்கும். அன்பு சொன்னவர்களே, அவர்களுக்கு பாடம் புகட்டுவதற்கு சரியான நேரம் கிடைத்திருக்கிறது. ஆகவே இன்றிலிருந்து இருக்கின்ற 50 நாட்கள் நாம் வேற எந்த சிந்தனையும் கிடையாது, எந்த சிந்தனையும் கிடையாது. யாரை தலைமை அறிவித்தாலும் உதயசூரியன் சின்னம் வெற்றி பெற்றது என்கின்ற அந்த ஒரு செய்தியை தவிர வேற எந்த சிந்தனையும் நம்ம கவலைப்படக்கூடாது. வேற எதை பற்றியும் பேசக்கூடாது. நம்ம யாரை அறிவித்தாலும், எங்கிருந்து அறிவித்தாலும், எந்த கூட்டணி அறிவித்தாலும், யாரை அறிவித்தாலும், ஏழன் சொன்னது போல் திமுகவை அறிவித்தால் இரட்டை சந்தோஷம். ஆகவே நம்மை பொறுத்தமற்றி தலைவர் அறிவிக்கின்ற வேட்பாளரை வெற்றி செய்வதற்கு பாடுபடுவோம் என்று கூறி, உங்களிடம் குறித்த நேரத்தில் கலந்து கொண்டு வந்திருக்கின்ற அத்தனை பேருக்கு மீண்டும் ஒருவரை நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.